எப்படி பார்க்குறீங்க குபேந்திரன்? இப்போ போய் திரு ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் அவர்கள்ட்ட அது வாழ்த்தையும் பெறக்கூடிய காட்சிகள் ஒரு அரசியலில், ஒரு நாகரிக அரசியலில் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கணுமா? எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? நாகரிக அரசியல் ஒரு பக்கம், ஆனால் சந்தேகம் நிறைய வருது இல்லை. அதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்த பிறகு மீண்டும் வாழ்த்து பெறுவது என்பது ஒரு புதிதான விஷயம் முதல்ல. ரெண்டாவது, ஆதவரோட அஜெண்டா என்ன தெரியுங்களா? திமுக கூட்டணி உடைப்பது. அதற்கான வேலைகள் தான் அவர் ஆரம்பத்திலிருந்து பார்த்திருந்தார். இந்த திமுக வெளியே போன பிறகு விசிகால இருந்து கொண்டு மீண்டும் விஜய் கட்சியில் இருந்து கொண்டு விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைகிறது என்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக முதல் கால் எங்கிருந்து போவோம்? விசிகால தான் இழுக்க பார்ப்பார். அதன் பிறகுதான் மற்ற இப்போ திமுக இப்போ மார்க்சிஸ்டுக்கு அதிருப்தி இருக்கு, தமிழ் வாழ்வுரிமை கட்சிக்கு அதிருப்தி இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு அதிருப்தி இருக்கு, எல்லாரும் அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க. ஆனால் கூட்டணி பலமாக இருப்பதற்கு திமுக தலைவர் எத்தனையோ வேலைகள் செய்கிறார், அப்படி கூட்டணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுவார்னா, எந்த வீக்னஸை வச்சு இந்த கூட்டணி உடைக்க முடியும் என்று பாஜக பார்த்து கொண்டிருக்கிறது, அதிமுக பார்த்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ச்சியா இருந்து தானே இருக்கும். 24க்கு முன்னாடி அதிமுக சொன்னுச்சு புகையுது, வெடிக்கும், எரியும் அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் அது இருக்கும். ஒரு அரசியல் களத்தில் அவங்க ஒரு கூட்டணி பலமா இருக்கு, வெற்றி கூட்டணியா இருக்குன்னா அது உடையணுன்றதுக்கான வியூகங்களை வகுக்கத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த சந்திப்புனாலே அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும் எப்படி சொல்றீங்க? இல்லை, இது நான் மேடையில், பொது மேடையில் பார்த்து 2 எதிர்கட்சிகள் நபர்கள் பேசிக்கொள்வது, சந்தித்துக் கொள்வதெல்லாம் புதுசு கிடையாது. எதேச்சா நடக்கிறதுல பிரச்சனை வேற. ஆனால் கட்சியில் சேர்ந்த பிறகு உடனே வாழ்த்து வர செய்கிறார்ல, அதுவும் தப்பு கிடையாது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அஜெண்டா இருக்கு. அவர் யார் சொல்லி இயங்குகிறார் நமக்கு தெரியாது. பாஜகவா இல்ல அதிமுகவா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சக்தி அவர் இயக்குகிறது, அல்லது ஏதோ ஒரு சக்திக்காக அவர் ஆட்பட்டு இருக்கிறார். அது மட்டும் வெளிப்படையா தெரிகிறது. காரணம், அவருடைய அரசியல் ஆசையை திமுக தீர்த்து கொண்டிருக்கலாம், பொறுமையா இருந்திருந்தா. அந்த பொறுமை அவருக்கு இல்ல. உடனே எம்பி ஆகணும் அப்படின்னு நினைச்சதுதான் சிக்கல். அதுக்கடுத்து விசிகா அங்கேயும் பொறுமை காக்கல. ஒரு 7-8 மாசத்திலே ஒரு பதவி, ஒரு வருஷத்திலே ஒரு எம்பி பதவி. இது சாத்தியமே இல்லை, எந்த கட்சியிலும் சாத்தியம் இல்லை. பணம் கொடுத்தால் பதவி கிடைக்கலாம், அது எங்கேயோ ஒருத்தருக்கு யோகம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா இப்ப என்னன்னா, கட்சியில விஜய் கட்சியில் நிறைய பேரை சேர்க்கிற பணியில் ஆதவ் களம் இறங்குவார். ஏன்னா அவருக்கு நிறைய தெரியும் திமுக யாரெல்லாம் அதிருப்தியா இருக்காங்க, அதிமுக யார் அதிருப்தியா இருக்கார்கள், பாஜக யார் அதிருப்தி, எல்லா விஷயத்தையும் ஒரு தேர்தல் வகுப்பாளராக தெரிந்து வைத்திருப்பார். குறிப்பாக தென் மாவட்டத்தில் பாஜக இருந்தே எனக்கு கிடைத்த தகவல் சொல்றேன், மேலும் சிலரை அங்கிருந்து பிரித்து இங்க சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இது திமுக ஷாக்கு, அதிமுக ஷாக்கு, அதையெல்லாம் கடந்து அவர் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலைக்கு ஷாக் கொடுக்க போறார். எப்படி? தென் மாவட்டத்தில் ஒரு 4-5 பேரோட பேசிக் கொண்டிருக்கிறார். யாரு? ஆதவ். ஓகே. பாஜக ஒரு 4 பேரை சேர்க்க போறார். அதனால இப்போ அதிமுக போன நபர் இல்ல வேற எந்த கட்சியிலிருந்து போவாங்கல்ல, அதனால அவர் அசைன்மெண்ட் என்னன்னா, விஜய் கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ற அந்த வேகத்துல கண்டிப்பா வேகமா களமாடுவார். அது எல்லா கட்சிக்கும் கொஞ்சம் நெருடலை ஏற்படுத்தும். அதையெல்லாம் கடந்து இந்த கட்டமைப்பு எப்படி பலப்படுத்த போகிறார்கள், மாவட்ட செயலாளர் எப்படி செயல்படணும், ஒரு மாவட்ட அரசியலை எப்படி எடுத்து போராடணும், மாவட்ட நிர்வாகத்தை எடுத்து போராடும் போது என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், கைது, சிறை இல்ல வழக்கு வந்தால் அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும். ஏன்னா ஆரம்ப நிலையில் எந்த கட்சியும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு ஜெயிலுக்கு போறது, கேஸை பார்த்துக்கிறதுலாம் கிடையாது. இன்னைக்கு வந்தால் காலையில் அரெஸ்ட் பண்ணா சாயங்காலம் விட்டுருவீங்களா சார் அப்படி கேட்டுட்டு தான் அரெஸ்ட் ஆகிற நிலைமைக்கு கட்சி போய் கொண்டிருக்கிறது. இந்த விஜய் கட்சிக்கு கட்டமைப்பை ஏற்படுத்துகிற, ஒரு வழி நடத்துகிற ஒரு முக்கியமான விஜய் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தனித்து தான் அப்படி ஒரு கூட்டணியாவோ தனித்து போட்டி அதிமுக இல்லைன்னு முடிவு பண்ணாலும், அப்போ டிவைடட் அப்போசிஷன்ங்கிறதா தானே திருப்பி வரும் களம். ஒரு எதிர்கட்சிகள் ஒன்றாக இணையில அப்படிங்கிற மாதிரி தானே ஒன்று வருது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. இல்லை, இப்போ அதிமுக என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கும் தெரியாது. பாஜக அதிமுக கூட்டணி வருமா? திரு பொன்ராஜ் சொல்றாரு, ஏன் தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி வரக்கூடாது, முன்னாடியே வரணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? அது நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரிஞ்ச நம்பர் தெரிஞ்சிடும், அப்போ ஈஸியாக கணிக்க முடியும். சரி, முன்னாடி கணிக்கிறது தான் சொல்ல கஷ்டம். இப்போ என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி வருமா, இன்னும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தலைவர் மாற்றப்படுவார் சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக இது வரைக்கும் தலைவர் மாற்றப்படவில்லை. உண்மை மாறுவாரா அல்லது இவரே தொடருவாரா? சரி, பாஜக அதிமுக கூட்டணி தொடருமா இல்ல ஏற்கனவே சொல்லிட்டாரு 2026 இல்லைன்னு சொன்ன மாதிரி நடக்குமா தெரியாது. ஆனால் விஜய்க்கு எந்த பக்கம் போற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதிமுகவும் தொண்டர்களும் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதை நம்புகிறார்கள். நடக்காமலும் போகலாம். ஆனால் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா? அப்படி அமைந்தால் அது யாருக்கு பாதிப்பு? ரூலிங் பார்ட்டிக்கு எத்தனை சதவீதம் பாதிப்பு?
நம்ம என்னதான் கூட்டணி பலமாக இருந்தாலும் விஜய் தலைமையில் வேறு சில கட்சிகள் சேரும்போது ஒரு 8 to 10% விஜய் தலைமையை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? விஜய் தலைமை அதிமுக ஏற்றுக்கொள்ளாதல இல்ல, ஒரு அடிப்படை இருக்கு. அப்ப தனியா தான் அதிமுக தனியா ஒரு அணி இருக்கும். கண்டிப்பா. பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? இருக்காது. பாஜகவோட அவர் போக முடியாது, என்ன கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்ப அது தனியா இருக்கும். இப்ப விஜய் தலைமையில ஒரு அணி அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட 4 முனை அப்படின்ற மாதிரியால போக வேண்டியதாயிடும். அல்லது பாஜக அதிமுக ஒன்னா வரலாம், தெரியாது நமக்கு. எப்படி பார்த்தாலும் டிவைடட் அப்போசிஷன். இல்ல, பாஜக தனி அணி, அதிமுக தனி அணி, விஜய் தனி அணி, சீமான் ஒரு தனி அணியா வந்தா கூட ஆச்சரியப்பட முடியாது. ஆனால் விஜய் பிரிக்கிற ஓட்டு எந்த கட்சிக்கு சேதாரம் வரும், அவர் தலைமையில் யார் சேர போறோம்னு யாருக்கு தெரியும்? சரி, அதை கேட்போம்.